பெங்களூர்லேருந்து தேஜான்றவங்க இந்த தவில சரி பண்ணுறது அப்படிங்க. இது யாழ்ப்பாண கட்டை. நிறைய உங்கள் பேர் சொல்லுங்கள். வணக்கம், நான் பெங்களூர் தேஜா பேசுகிறேன். அப்படி உங்கள் பேர்? சுதீப் பேசுகிறேன். அப்படியே இந்த கட்டையை காமிங்க. இந்த கட்டை வந்து ஃபினிஷிங் பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க. யாழ்ப்பாண கட்டை இது. இது பாருங்க, அப்படியே உள்ளார காமிங்க. உள்ளார வெளியில் இந்த உள்ளாரெலாம் பாருங்கள். உள்ளாரெலாம் ஃபினிஷிங் பண்ணணும். பெங்களூர்லேருந்து தேஜான்றவங்க வந்திருக்காங்க. அவங்க இதை பாருங்கள், உள்ளார எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு இந்த கட்டையை நீட்டாக தரணும் உங்களுக்கு. இந்த கட்டையை ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு அடுத்த வீடியோலாம் காமிக்கிறேன். இந்த கட்டை எப்படி ஃபினிஷிங் ஆகுதுன்றது. இப்போ இந்த கட்டை சரி பண்ணுறதுக்கு எத்தனை மாதமாக வெயிட்டிங்கில் இருக்கிறீங்க? தம்பி சொன்னான், ஒரு வருஷத்துலேருந்து நான் கொஞ்சம் பிஸி ஆகிட்டேன். ஒரு வருஷத்துலேருந்து வெயிட் பண்ணியிருக்கான்ப்பா. வேறு தவுலில் தான் வாச்சிட்டு இருக்கேன். சரி சரி சரி, இந்த கட்டையை ஃபினிஷிங் பண்ணிவிட்டு உங்களுக்கு அடுத்த வீடியோவில் காமிக்கிறேன். கட்டையை சரி பண்ணி கொடுக்க போகிறேன். பெங்களூர் வந்து தேஜான்றவங்க நீங்கள் அந்த பழைய கட்டையை சரி பண்ணுறீங்க. இது வந்து யாழ்ப்பாண கட்டை. இது உள்ளார வெளியில் எல்லாம் க்ளீனாக ஃபினிஷிங் பண்ணி தரணும். அதில் தான் வந்துருக்காங்க. ஓகே. பெங்களூர்லேருந்து தேஜான்றவங்க கட்டை எடுத்து வந்தாங்க. அப்புறம் உள் ஃபினிஷிங் பண்ண போகிறேன். இது வந்து 6,900 கிலோ பெங்களூர் தேஜா. இப்போ இவங்க கிட்ட தான் இப்போ உள் ஃபினிஷிங் பண்ண போகிறேன். இவங்க தேஜா பெங்களூர் கட்டை. பெங்களூர்லேருந்து எடுத்து கட்ட பாருங்கள். உள் ஃபினிஷிங் பண்ணி பாருங்கள். இப்போ மேல் ஃபினிஷிங் பண்ண போகிறேன். பாலிஷ் போட்டு உங்கள்கிட்ட எடுத்து காமிக்கிறேன். உள் ஃபினிஷிங் பண்ணி போகிறேன். பெங்களூர்லேருந்து தேஜான்றவங்க எடுத்து வந்து கட்டை பாருங்கள். உள் ஃபினிஷிங் பண்ணி பாலிஷ் போட்டாச்சு பாருங்கள். இப்போ மேல் ஃபினிஷிங் பண்ண போகிறேன். பெங்களூர் தேஜா இவங்ககிட்ட தான் இப்போ உள் ஃபினிஷிங் பண்ணியிருக்கு. உள் ஃபினிஷிங் பண்ணியாச்சு. அடுத்தது மேல் ஃபினிஷிங் பண்ணிவிட்டு காமிக்கிறோம்.